மக்களே, பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிண்டோவை அப்படியே எப்படி ஏமாத்துனாங்க பவர் டீம் அப்படின்ற மாதிரி பச்சையா போய் பேசுறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கையும் களவுமா சிக்கியிருக்காங்க பவர் டீமு. அவங்க பேசுனதே அப்படியே மாற்றி உல்டாவா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கேப்டன்சி நாமினேஷன் நடந்ததா, அது முடிஞ்ச உடனே ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணாவை கூப்பிட்டு போயிட்டு எங்கேருந்து எடுத்தேன், அது எங்கே இருந்தது சொல்லு அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவை மிரட்டி அந்த இடத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த டைமண்ட் இருந்த இடத்த சாய் கிருஷ்ணா வந்து ஒரு இதில் லிக்விட் இருந்த ஐட்டத்தில் இருந்தது அப்படின்ற மாதிரி க்ளூ கொடுக்குறாங்க. இதில் வேறு அடித்து ஸோ ஃப்ரெண்ட்லியாக அடித்து விளையாடுவோம்ல, அந்த மாதிரி அடித்து கேட்குறாங்க சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி. என்னால் வீக்கெண்ட் எபிசோட்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்பயே சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சில க்ளூஸும் அது சாய் கிருஷ்ணா கொடுத்துட்டார். இப்படி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, 2 வாட்டி ஃபஸ்ட்டு வந்து ஜாஸ்மின் லைட்டாக கண்ணாசிச்சப்ப நாய் கொலைச்சிருச்சு. ரெண்டாவது வந்து என்ன நடக்குது, சரண்யா வந்து இது பண்ணும்போது நாய் கொலைச்சிருச்சு. ஸோ இந்த வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் பகலில் தூங்கக்கூடாதுன்றது ஒரு ரூல், ஓகேவா? இப்போ தூங்கிட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நோரா ரேஷ்மின் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டங் ட்விஸ்டரை வந்து எழுதுறாங்க போர்டில். ஸோ ஜாஸ்மினுக்கு ஒரு டங் ட்விஸ்டர், இன்னொரு பக்கம் வந்து சரண்யாவுக்கு ஒரு டங் ட்விஸ்டர். 2 பேரும் என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் 10 வாட்டி சொல்லணும். இதுதான் டாஸ்க்கு கொடுத்துட்டாங்களா. இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினும் அந்த டங் ட்விஸ்டரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கும்போது ஜிண்டோ கிட்ட போகிறாங்க. ஜிண்டோ கிட்ட போயிட்டு அந்த டாஸ்க்கை சொல்லும்போது ஜிண்டோ வந்து என்னால் இதை ஸ்வீகரிக்க முடியாது, என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஜிண்டோ சொல்கிறாரு. எதனால் ஜிண்டோ சொல்கிறாருன்னு நான் யோசிச்சா, எல்லாரும் மண்டத்தரம் ஜிண்டோக்கு மூளை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், ஆனால் ஜிண்டோக்கு நல்ல மூளை இருக்குது, தெளிவாக யோசிக்கிறாருங்க, செமையாக யூஸ் பண்ணாருங்க. என்ன சொன்னார்னா, ஒரு நியாயமான ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு. நோரா, அன்சிபா இருக்காங்க, ரிஷி இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு நியாயமான கேள்வி என்னென்னா, இதை நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, கேப்டன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எப்படி ஜாஸ்மின் தப்பு பண்ணால் சிஜோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் சரண்யா தப்பு பண்ணால் நந்தனா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதை தானே நீங்கள் சொன்னீங்க. தப்பு பண்ணால் டீம் கேப்டன் தானே பனிஷ்மெண்ட் சொல்லுவான்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் எதுக்கு பவர் டீம் எழுதியிருக்கீங்க, இதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி. இதைத்தான் பவர் டீமும் சொன்னாங்க. எக்ஸாக்டாக எந்த தப்பு பண்ணாலுமே நம்ம மேலே வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தது அபிஷேக் மற்றும் அன்சிபா. இதை தான் சொன்னாங்க. இந்த இடத்துல நோரா என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பேசிக் மேனர்ஸு, அந்த ரூமில் இருக்கிற பெட்ஷீட்டோ இதெல்லாம் எடுக்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கேப்டன் முடிவு எடுப்பார். பேசிக் மேனர்ஸர்ன்றது ஒரு ஹெட்லைனு, அது கீழே தான் நாங்கள் இதை சொன்னோம், அதை வந்து கேப்டன் முடிவு எடுப்பார். இங்கே வந்து வீட்டில் தூங்குறது இதெல்லாம் வந்து பவர் டீம் தான் எடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேனே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நோரா சொல்கிறாங்க. அதெல்லாம் அம்புட்டு போய் ஆக்சுவலாக அவங்க தெளிவாக ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் கேப்டன் முடிவு பண்ணுவார், அந்த முடிவு வந்து கேப்டன் கிட்ட சொல்லுவாங்க, கேப்டன் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் போர்டில் எழுதி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்போன்றது தான் அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன். ஆனால் இந்த இடத்துல அப்படியே வந்து அது பேசிக் மேனர்ஸை தான் நாங்கள் சொன்னோன்ற மாதிரி நோரா வந்து அப்படி பிளேட்டை மாற்றி போட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜிண்டோ வந்து கரெக்டான பையன் தான் கேட்டு, இல்லை நீங்கள் இதை தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஜிண்டோ வந்து கரெக்டாக பேசிகிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்டில் வந்து இவங்க கன்ஃபியூஸ் பண்ணி அந்த விஷயம் அது அப்படி சொன்னோன்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட உடனே ஜிண்டோ சரி அப்படி தான் போல இருக்குன்ற மாதிரி ஜிண்டோவும் அமைதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஜாஸ்மின் போயிட்டு அவங்களோட பனிஷ்மெண்ட்டை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஜிண்டோ காது பக்கத்தில் போய் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மாதிரி ஜிண்டோ மற்றும் ஜாஸ்மினோட காம்போ ஒரு நல்லா இருக்குதுங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் அந்த ஒரு காம்போவே வேற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் மாற்றி அதை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் சரண்யா அவங்களுக்கு கொடுக்கிட்ட பனிஷ்மெண்ட்டை 5 பேர் சேர்ந்து சரண்யா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்சரா, ஸ்ரீரேகா, சாய் கிருஷ்ணா, அபிஷேக் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் 10 வாட்டி சொல்லணும்ல, நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 பேரை சேர்த்து 50 வாட்டி ஒரேடியாக சொல்லுங்கன்ற மாதிரி அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரண்யாவும் அவங்களோட பனிஷ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஒரு கூட்டணி கூடுதுங்க. பவர் டீம்லேருந்து அன்சிபா வராங்க, ரிஷி வராங்க. அன்சிபா ரிஷி பேசிட்டு இருக்கும்போது, ஜிண்டோ சொன்னது சரிதான்டா, நான் சொன்னதாடா அப்படி தாண்டா நாங்கள் சொன்னோம், ஆனால் இங்கே வந்து இப்படி கேட்டு கரெக்டாக தான்டா யோசிச்சு கேட்டிருக்கான் அப்படின்ற போது நோரா வராங்க. ரேஷ்மின் வரும்போது சொன்னீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோன்னா, எந்த தப்பு பண்ணாலும் கேப்டன் கிட்ட சொல்லட்டும், கேப்டன் வந்து இன்னொரு கேப்டன் கிட்ட சொல்லி நம்ம போர்டில் எழுதி போடுவோம் தான் சொன்னோம். ஆக்சுவலாக நம்ம பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டோம் தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கே வந்து நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, நம்ம அப்படிலாம் பேசவே இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் அன்சிபாவும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், ஜிண்டோ கேட்டது கரெக்டான கேள்வி, சரியான கேள்வி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களோ, என்ன ஒரு முடிவு எடுத்தீங்கன்றத உங்கள் டீமுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லை, உங்கள் டீமுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்லை. இதில் வேறு பெஸ்ட்டு பவர் டீம் அப்படின்ற மாதிரி நீங்களே பேசிக்கிறீங்க. சூப்பரான பவர் டீம் நீங்கள்.
இன்னொரு பக்கம் நோரா வந்து இல்லையே நம்ம பேசிக் மேனர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கீழே தானே இதை சொன்னன்ற மாதிரி நோராவும் ரேஷ்மினும் உட்காந்துட்டு பாத்ரூம் கேமரா முன்னாடி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க நோரா. இன்னொரு பக்கம் ஜின்டோ வந்து சாரி அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்டயும் வந்து கேட்கிறாரு, அன்சிபா கிட்டயும் சாரி கேட்கிறாரு. இப்ப என்னன்னா ஜின்டோ வந்து அது தப்பே பண்ணல. ஜின்டோ இங்க வந்து சாரி கேட்டாருன்னா யார் மேல தப்பாகுது? தப்பு பண்ணாத ஜின்டோ வந்து சாரி கேட்டா பவர் டீம் மேலேயும் கேப்டன் மேலேயும் தான் தப்பு. ஒரு பக்கம் ரிஷி கிட்ட சாரி கேட்டாரு, இன்னொரு பக்கம் அன்சிபா கிட்ட சாரி கேட்கும்போது சாரிலாம் கேட்காத ஜின்டோ, இது அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சாரிலாம் வேணான்ற மாதிரி அப்படியே சேஃப் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அன்சிபா மூவ் பண்ணிட்டு, இல்லை ஜின்டோ நீ பேசுனது ரைட்டு தான், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோன்றது ஓப்பனாக சொல்லியிருக்கலாம்ல, அப்போ நியாயம்னா சொல்லியிருக்கலாம்ல, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அன்சிபா பண்ணியிருக்காங்க. என்ன அன்சிபா இது, என்ன பவர் டீம் இது? ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு விளக்கம் இல்லை, இதுக்கு வேற வந்து ஒருத்தன் கரெக்டாக கேள்வி கேட்டானா அவனை மழுப்பி ஒரு விஷயத்த சொல்லி டைவெர்ட் பண்ணி எப்படிலாம் பண்ணுறீங்க போல இருக்குன்ற மாதிரி ஜின்டோவை ஏமாற்றி, ஸோ நியாயமான கேள்விக்கு பதில் கொடுக்காம ஜின்டோவை டைவெர்ட் பண்ணி அப்படி ஏமாற்றி உட்கார வச்சிட்டாங்க. இதுதான் லைவ்ல நடந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.